கிரைலான் பிராண்டோட சுப்ரா கலர்ஸை கன்சீலரா யூஸ் பண்ணிட்டு ஹுடா பியூட்டி ஃபவுண்டேஷனை போடலாமா அப்படின்ட்டு நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நார்மலாவே பார்த்தீங்கன்னா கிரைலான் சுப்ரா கலர்ஸ் வந்துட்டு ஆயில் பேஸ்ட் ஃபார்முலேஷன்ல இருக்கும். அண்ட் ஹுடா பியூட்டி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலேஷன் இருக்கும். டோட்டலா ரெண்டுத்தோட ஃபார்முலேஷனுமே வேற வேற. இந்த கிரைலானோட சுப்ரா கலரை நீங்க கன்சீலரா போட்டுட்டு அது மேல நீங்க வந்து ஹுடா பியூட்டி போட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்க கிளைண்ட்டுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சு அண்ட் அவுட்டோர்ல ஈவன் நடக்க போகுதுன்னா உள்ள இருந்து வரக்கூடிய ஸ்வெட்னாலையும் ஆயில்னாலையும் உங்க மேக்கப் சீக்கிரமா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை அவாய்ட் பண்றது தான் நல்லது. இப்போ நீங்க வந்துட்டு சுப்ரா கலர்ஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கணும் அண்ட் இன்டோர்ல வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஃபங்க்ஷன் இருந்தா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹுடா பியூட்டி அப்படி கிடையாது. நீங்க அவுட்டோருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு ட்ரை ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெர்மா கலர்ஸ் இதே கிரைலான்னு பாத்தீங்கன்னா டெர்மா கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கன்சிலரா போட்டுட்டு யூ கேன் யூஸ் திஸ் ஹுடா பியூட்டி அஸ் அ ஃபவுண்டேஷன். அப்ப எந்த பிரச்சனையுமே வராது. அப்ப நான் இதை வாங்கிட்டு மேம் என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களோட கிளைண்ட் ட்ரை ஸ்கின்னா இருக்காங்க அண்ட் வந்து இன்டோர் ஈவென்ட்னா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மேக்கப் ரிலேட்டடா அண்ட் ஸ்கின் ரிலேட்டடா உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக நான் அதோட ஆன்சர் சொல்றேன். தேங்க்யூ.